ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி மாவை வச்சு சுழியம் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டாலே போதும், அடிக்கடி செய்வீங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலுமே விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுடுங்க. கப்பு இல்லைனா டம்ளர் எது வேணாலும் மெஷர்மெண்ட்டாக எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துடுங்க. கடலைப்பருப்பை முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டு தண்ணியையும் அது கூடவே சேர்த்துட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கடலைப்பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா இது மாதிரி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம பருப்பை நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா வெந்து வந்திருக்கும். இப்போது இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுடுங்க. இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சேம் இதே மாதிரியே நீங்களும் கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து ஒரு பேனில் நீங்கள் எந்த கப்பால் கடலைப்பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இருக்க வெல்லத்தில் தூசி மண் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நம்ம கடலைப்பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதுலேயே பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா இது மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய்யை நல்லா உருக்கிக்கோங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். அடுத்து 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு தேங்காயை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்தி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்திருந்த தேங்காய் இது மாதிரி வறுபட்டதுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டு கூடவே வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்க்கும்போது நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அடுப்பை லோ டு மீடியமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதை ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. லைட்டாக கெட்டிப்படும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிட்டு திரண்டு வந்துடும். இந்த அளவுக்கு திரண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மாவாக எடுத்துக்கோங்க, இல்லைனா லைட்டாக புளிச்ச மாவாக எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சிடக்கூடாது. இட்லி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா இதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா நெய் அப்ளை பண்ணிவிட்டு பருப்பு ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரவுண்டாக உருட்டினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம இட்லி மாவில் ஒரு உருண்டைகளாக சேர்த்துட்டு நம்ம மாவை எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை டைரெக்டாக நீங்கள் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கணுன்னாலும் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா குழிப்பணியார சட்டியில் இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா நெய் விட்டு எல்லா உருண்டைகளையும் இதில் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு 2 பக்கமும் செவந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இட்லி மாவு வச்சு சுழியம் ரொம்ப ஈஸியான முறையில் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.